அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு 21/1/2025 அன்று ஒரே நேர்கோட்டில் இணையும் 6 கிரகங்களால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜனவரி 2025 21 6 கிரகங்களான வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் ஆகிய கிரகங்கள் இரவு வானத்தில் ஒரு அரிய கிரக சீரமைப்பில் வரிசையாக இருக்குங்க. சூரியனின் ஒரே பக்கத்தில் கிரகங்கள் கூடி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே கோட்டில் தோன்றும் போது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. ஜனவரி 29 முன் தொடங்கி சுமார் 4 வாரங்களுக்கு தொலைநோக்கி இல்லாமல் இந்த அழகான காட்சிகள் தெரியும். விண்மீன்களை பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைகிறது. 6 கிரகங்களில் 4 செவ்வாய், வெள்ளி, வியாழன் மற்றும் சனி வெறும் கண்களால் தெரியும். இருந்தாலும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை கண்டறிவதற்கு தொலைநோக்கி அல்லது அதிக ஆற்றல் கொண்ட தொலைநோக்கிகள் தேவைப்படும். ஏனெனில் இந்த தொலைதூர கிரகங்கள் உதவியின்றி பார்க்க முடியாத அளவிற்கு மங்கலாக இருக்கும். குறிப்பாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இந்த வான சீரமைப்பு பார்ப்பதற்கு ஏற்ற நேரம் மற்றும் சூரியன் அடிவானத்தில் இருக்கும்போது பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். புதன் ஒரு குறுகிய காலத்திற்கு வரிசையில் இணைகிறது. குறுகிய காலத்திற்கு புதன் காட்சியில் சேருவதால் கிரக அணிவகுப்பில் 7 கிரகங்கள் அடங்கும். இருப்பினும் சூரியன் மறையும் போது சனி, புதன் மற்றும் நெப்டியூன் ஆகியவை சூரியனுக்கு அருகில் இருப்பதால் 7 கிரகங்களையும் ஒன்றாக பார்ப்பது கடினமாக இருக்கலாம். மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த 3 கிரகங்களும் சூரியனுக்கு நெருக்கமாக நகரும் போது அவற்றின் பார்வை மங்கிவிடும். இந்த வானியல் காட்சியை பிடிக்க சிறந்த நேரம் ஜனவரி 21 மற்றும் பிப்ரவரி 21 ஆகும். அமாவாசையின் போது ஜனவரி 29 நட்சத்திரம் பார்ப்பவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. இப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய அணிவகுப்பின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சூரியன் மகர ராசியில் இருக்கக்கூடிய இத்தருணத்தில் வெற்றிகரமான செயல்கள் ஊக்கம் பிறக்குங்க. அரசாங்க ஆதரவு கிடைக்கும். தனலாபம் உண்டாக இருக்குது. அதே போல் காரியங்களில் அனுகூலம் உண்டு. ஆத்ம பலம் அதிகரிக்கும். கும்ப சுக்கிரனால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குங்க. அவர் தன குடும்ப அதிபதி அல்லவா, அதனால் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். புதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால எதிர்கால திட்டங்கள் மிக சிறப்பான முறையில் உருவாகுங்க. பயணங்களால் பலன் உண்டு. புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.